இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஏப்பா நிகழ் இதெல்லாம் எடுத்துருப்பாயா? வரும்போது நான் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்கேன். என்னப்பா நீ ஏன் ப்ளூ அண்ட் ப்ளூவில்? ஓ ஏன்ப்பா என்ன மறைக்கிற? 2 பேரும் ப்ளூ அண்ட் ப்ளூவில் இருக்குமே, எப்பட்றா அப்படி? நான் மாற்றுவேன் நீ மாற்றுவேன், நான் மாற்றிட்டு வந்துட்டான். உன் தொல்லை தாங்கலப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதுவுமா என்னுடைய எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது. நட்புக்காக மீன்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் நடிக்க போகும்போது. நல்ல ஒரு ஜாலியான யூனிட், ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். பட் வந்து பிரசாந்துக்கு தான் தெரியும், நல்லா ஜாலியாக பேசிட்டே இருக்கோம். அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம். அப்படின்னா ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பயப்படணுன்றதை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு பாருங்க. இப்போல்லாம் யார் டைரக்டருக்கு பயப்படுறாங்க? டைரக்டருங்க தான் பயப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது 2-3 பஞ்சு ஆளாளுக்கு சொல்லுங்கப்பா. அது வந்து வைரல் ஆகி படம் அந்தகன் தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில். யோகி பாபு, ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சசின்னு தான் பேர் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன், எல்லாரையும் சாப்பிட்டு பரம்பரை. அதான் வனிதா சொல்லிச்சு, சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தேன், நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. தியாகராஜ் சார் ஒரு ஷாட்டில் நடிச்சிருக்காரு போல் இருக்கு. அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் இப்போ ஃபாரினர் மாதிரி அப்படி ஒரு லுக்கு. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும். ஆஃப்டர் ரிலீஸும் தொடரணும். ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பேச கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டேன். சார், ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலிமா எல்லா ஏரியாவும் OTT அவனும் போட்டி போட்டுட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ஐம் சாரி டு ஸ்பிளிட் த சீன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். திரும்பி என்னோடய ஃபேமிலி கூட இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது அந்தாகன் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவும் அண்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தியாகராஜன் சார். நான் வந்து ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். And of course, Prashant today, I think this is my 8th film, 7th. So another blockbuster ku wait பண்றேன். And August 9th, Andangan kandipa எல்லாரும் போய் பார்க்கணும் in theaters. And Ravi sir உங்க கூட work பண்றது, Senthil sir, Vinita, Priya, Samudrakani sir, Ravi. Vinita. Okay, Vinita. And Nikhil, of course, yella cast, crew and technician team ku enoda good luck. Enakku good luck, but I am sure that kandipa indha padam vanda romba nalla pogum. And I wish good luck to all of us. And unga support kaga romba nandri. Thank you so much for accepting me for so many years. Prashant, good luck to all of us. Sir, thank you. Thank you, sir.